என்னது ஆம்ஸ்ட்ராங் வழக்குல 23வது ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்களா? ஆமாப்பா, இதுல 23வதா வழக்கறிஞர் அசோத்தம்மனை கைது பண்ணிருக்காங்க. அசோத்தம்மன் யாருன்னு பார்த்தோம்னா பிரபல ரவுடி தாதா நாகேந்திரனோட பையன். நாகேந்திரன் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் இந்த சைடு, ஆனால் அந்த சைடு சிட்டி சைட்லாம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ பேர் தாதா, எவ்வளோ பேர் ரவுடி, இன்னுமே ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்துட்டு உள்ளேருந்துனே ஸ்கெட்சு போட்டு வெளியே நிறைய மாற்று அவர் பண்ணுறாரு, நிறையா கட்ட பஞ்சாயத்துலாம் இது பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட தண்டனை காலம் 2007 முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அவரால் வெளியே வர முடியல. அந்த அளவு அவர் மேலே எப்படி சொல்கிறது, மெயின் அக்யூஸ்டாக அவர் உள்ளே இருக்கார். அவங்களோட பையன்தான் அசோத்தம்மன். அசோத்தம்மன் என்ன பொறுப்பில் இருக்காருன்னா தமிழ்நாடு காங்கிரஸோட இளைஞரணி முதன்மை பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் பார்த்தா வழக்கறிஞர், இப்போதான் வழக்கறிஞர் அவர். அது நிறைய பேர் நிறைய இது சொல்கிறாங்க. என்னென்னா அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் அவர் பார் கவுன்சில் அசோசியேஷனில் தலைவர் நிற்க போகிறாருன்னு சொன்னதுனால இதில் ஆம்ஸ்ட்ராங் இன்வால்வ் ஆகி இதில் பெரிய கிளாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வட சென்னை படம் மாதிரி, எப்படின்னா அவரோட பர்த்டேக்கெலாம் போனார், அவங்க பொண்ணோட பர்த்டேக்கெலாம் அசோத்தம்மன் வந்தார், இது ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, ஆனால் இது கூடயே இருந்து குழி போஸ்ட்ட மாதிரி சொல்கிறாங்க. இது போக விசாரணையில் தான் என்ன நடக்கும், இன்னும் யார் பெரிய பெரிய தலைங்க, யார் பின்னாடி யார் பேக்ரவுண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இது வெளியே வரும்.